ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் நம்ம கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை. நானும் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ட்ரை பண்ணேன். இந்த கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இதை தான் செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ணினேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை எப்படி செய்வோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் எந்தெந்த அளவுக்கு மாவு எடுக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நீங்கள் அதே பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கருப்பு கவுனி அரிசியை நல்லா களைஞ்சி காய வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி மாவாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மாவுலேருந்து 2 கப் நான் எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி மாவு. அதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அது நல்லா வாசனை வரும். வறுக்கும்போது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பொறுமையாக வறுக்கணும். ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அதை வறுக்கணும். வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா அந்த கருப்பு கவுனியோட அரிசி வாசனை. அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிடுவோம். இந்த பூர்ணம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா துருவின தேங்காய், அந்த துருவின தேங்காவை நல்லா லைட் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு பூரணத்துக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். எல்லாமே ரைஸ் கப்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காவை கடலைப்பருப்போடு ஆட் பண்ணிப்போம். அடுத்தது ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணிப்போம். காய்ச்சி வச்சுருந்த இந்த பாகையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கருப்பு கவுனி அரிசி மாவோட 2.5 கப் அளவுக்கு இடியாப்பம் மிக்ஸ் இதில் கலந்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குன்றதுக்காக இந்த இடியாப்பம் மிக்ஸ் இதோட கலந்துக்கிறேன். அணில் இடியாப்பம் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாவு நல்லா கலக்கிறதுக்கு கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த கொதிக்கிற சுடுதண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய ஒரே டைமில் தண்ணி ஊற்றினா தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கொழுக்கட்டை செய்கிற பக்குவத்துக்கு அந்த மாவு ரெடி ஆகிருக்கும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி, ரொம்பவும் அழுத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நான் வாழை எடுத்திருக்கேன். இலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த வாழலையில் இதை சுற்றி தட்டி வச்சுடுவோம். ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தட்டிக்கணும். உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே தட்டிக்கலாம். சிங்கப்பூரில் பூவரச இலை கிடைக்காது, அதனால் வாழலையை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இலை கொழுக்கட்டை செய்கிறது. பூவரச இலை கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக பூவரச இலையில் செஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்பவும் மருத்துவ குணம் வாய்ந்தது பூவரச இலை. அதுலேயும் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பூரணத்தை இது சென்டரில் வச்சு மூடி விட்டுடுவோம். மூடி நல்லா சுற்றி ப்ரெஸ் பண்ணி விடணும். அடிப்பக்கம் இருக்கிற மாவு மேல் பக்கம் இருக்கிற மாவோட நல்லா ஒட்டி இருக்கணும். ஏன்னா கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஒட்டி விடுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை பிரியாமல் இருக்கும் வெந்ததுக்கப்புறமா. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 கொழுக்கட்டையை ரெடி பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த இலை வாழை இலையில் செஞ்சது. இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சா கொழுக்கட்டையும் வேகாது. ஒரு 10 கொழுக்கட்டை வச்சுட்டு மேலே நான் மோதகம் செஞ்சு அதையும் நான் மேல் பக்கமாக பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்.
இப்போ இந்த கொழுக்கட்டையை வேக வைப்போம். ஒரு 20 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 25 நிமிஷம் ஆகும். கொழுக்கட்டை பொறுமையாக தான் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போது கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. கொழுக்கட்டை சூடாக இருக்கும்போது டார்க் க்ரேயில் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஆக ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிளாக் கலரில் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. ஏன்னா இதில் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரைஸ் இது. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம வழி செய்யலாம். அதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.